வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தமன்னா, ரசிகண்ணா, சுந்தர் சி அவருடைய இயக்கம் மற்றும் நடிப்பில் வந்திருக்க அரண்மனை 4 படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அரண்மனை 4 இது ஒரு பேய் மற்றும் காமெடி சினிமா. இந்த படம் பார்த்து நான் எவ்வளவு பயந்தேன், எவ்வளவு சிரித்தேன் அப்படின்றத இந்த ரிவ்யூவாக இருக்க போகுது. அண்ட் படத்தில் ஓப்பனிங் சீன் பேய்க்கு ஒரு இன்ட்ரோ, பாக் அப்படின்ற ஒரு பேய் இருக்கும். அந்த வடக்கு பேய் இந்த வடக்கு பேய் நம்ம தெற்கே எந்த அளவுக்கு ஆட்கொள்ளுது, எந்த மாதிரியெல்லாம் சம்பவம் பண்ணுது அப்படின்றத அந்த ஓவராலான படம். பட் இந்த வடக்கு பேய்க்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க. அந்த கதையிலேருந்து தான் படம் ஆரம்பிக்கும். அந்த ஓப்பனிங் சீன் செம்ம சூப்பராக இருந்தது. உண்மையிலே இந்த சீன் பயங்கர, அந்த சீனை பார்த்து வச்சோ அப்படின்னு பயம்லாம் இல்லை, அது ஒரு விறுவிறுப்பான ஒரு சீக்வன்ஸாக இருந்தது. அது கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குது இந்த படத்தில், ஏதோ ஒரு சம்பவம் இருக்குடா அப்படின்ற நம்பிக்கை அந்த ஓப்பனிங் சீனில் இருந்தது. அந்த ஓப்பனிங் கொடுத்ததுக்கப்புறம் சுந்தர் சியோடைய இன்ட்ரோ. சுந்தர் சி இன்ட்ரோ இந்த படம் டோட்டலாக ஒரு பீரியட் படம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற பீரியட் படம். அப்படி தான் அதை காமிச்சிருப்பாங்க. இந்த பீரியட் படத்தில் அவர் ஒரு அட்வொகேட்டாக இருப்பார். அட்வொகேட்டில் அவருக்கு ஒரு ஓப்பனிங் சீனே ஃபைட்டு. ஆக்சுவலி இப்போல்லாம் என்னன்னு தெரில, தமிழ் சினிமாக்களில் தெலுங்கு பாட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தவனுக்கு பஞ்ச் பண்ணால் இங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தி அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் அவங்க நம்மளை பார்த்து காப்பி பண்ணி இப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்கான படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி சண்டை காட்சிகளை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். இந்த படம் டோட்டலாக ஒரு ஃபேண்டஸியான படம். ஓகே, ஹீரோ அந்த மாதிரி அடிக்கலாம், ஆனால் ஹீரோ பேயை கண்டுபிடிக்க போகிறாரு. அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபைட் சீக்வன்ஸஸ் தேவையில்லை. ஓகே, இவ்வளோ பெரிய இன்ட்ரோ வச்சார் இல்லையா, இதுக்கப்புறம் யாரோ ஒரு வில்லன்களை எங்கேயாவது ஃபியூச்சரில் படத்தில் அடிப்பாருன்னா அடிக்கவே மாட்டார். ஓப்பனிங் சீனே ஹீரோவுக்கு ஒரு பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ்னால் அவருக்கு அது அந்த 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 ஃபைட்டுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அந்த நியாயமே இருக்காது. சும்மா ஒரு இன்ட்ரோ ஃபைட்டை வச்சு ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெரிய ரிசர்ச் பண்ணாமல் பீப்புளை ஜஸ்ட் லைக் தட் வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே பண்ணணும். ஒரு 4 ஃபைட்டு, சாரி ஒரு 2 ஃபைட்டு, 2 சாங்கு, ஒரு சில காமெடி, இப்படி ஒரு பேசிக்கான ஒரு கதை, இதுதான் படம் அப்படின்னு ரொம்ப பேசிக்காக வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பீப்புளை இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் இந்த படம். அண்ட் படத்தில் அரண்மனைன்னு பேரை வச்சுட்டு அரண்மனை இல்லாமல் எப்படி இந்த 4 சீரீஸ்லையும் டிஃப்ரெண்ட்டான அரண்மனையை காமிச்சிருப்பார். இந்த படத்தில் காமிச்சிருக்க அரண்மனை மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி அரண்மனை மாதிரி இருக்கும். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே இந்த ஒரு அரண்மனை, ஒரு வித்தியாசமான அரண்மனை. இது நல்லா தான் இருந்தது. ஒரு வித்தியாசமாக அவங்களுடைய ஆர்ட் டைரக்டரை திரும்ப புது அரண்மனையை க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் அரண்மனைக்குள்ளே தான் நடக்கும். இதுவும் அரண்மனையை தழுவின கதை தான். பட் அந்த அரண்மனையும் நல்லா இருந்தது, லைக் ஒரு கேரளா ஸ்டைலில் இருந்தது. பட் அந்த காடெல்லாம் பார்த்தா கொஞ்சம், அந்த காட்டுக்கு நடுவில் அந்த அரண்மனை இருக்கிறதுனால அந்த காடெல்லாம் பார்த்தா ரியலிஸ்டிக்காகவே இல்லை, ஏதோ ஒரு ஃபேக்கான ஒரு அது கொஞ்சம் கூட அந்த கதைக்குள்ளே உண்மைத்தன்மைக்குள்ளே போகவே முடியல. அந்த மாதிரியான கொஞ்சம் ஓவர் ஆர்ட்டாக இருந்தது. ஈவன் அவர் அட்வொகேட்டாக இருக்கும்போது அவரை சுற்றி இருக்கிற அந்த சீன்ஸ்லாம் காட்டுவாங்களே, அதுவுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அது கொஞ்சம் உண்மைத்தன்மையாக இருந்துச்சுன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்திருக்கும். அண்ட் படத்தில் காமெடினா சேசு சார் வருவார். சேசு சார் பார்க்கும்போது திரும்ப அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இஸ் பாஸ்ட் அவே. பட் அவர் திரும்ப இந்த சினிமாவில் பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஈவன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான், அதாவது நான் சேது சார் நேரில் பார்த்ததில்ல, அவர் காமெடியை பார்த்து நான் அவருக்கு ஒரு ரசிகன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அது கடைசியில் வடக்குப்பட்டி ராமசாமியில் பயங்கர காமெடி பண்ணியிருப்பா. அப்படி அவரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. திடீர்னு பார்த்தா இறந்துட்டார். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக, இவர் நடிச்சிருக்காரான்னு எனக்கு தெரில, பட் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சினிமா மட்டும்தான், ஒருத்தன் செத்தாலும் அவனை உயிரோடு வச்சுருக்கிறது சினிமா மட்டும்தான் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு சாவே கிடையாது. இந்த சொசைட்டி நம்மளை தாங்கி பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்றது தான். அவர் ஒரு நல்லவா நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, நம்ம மனசில் இருக்கிறாரு. ஒரு மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சாகணும் அப்படின்றதுக்கு எனக்கு அந்த தருணம் எனக்கு அதை புரிய வச்சுது ஆக்சுவலி. அப்புறம் நான் பொதுவாக பேய் படங்களே பார்க்குறதில்ல, ஏன்னா நான் பேய் படம் பார்த்தா கொஞ்சம் பயம். எனக்கு பேய் படமே பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு நார்மலான படம் பார்த்தாவே கண்ணை சிமிட்டாமல் பார்ப்பேன். இது வரைக்கும் நிறைய படம் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். எந்த படத்துக்கும் நான் லேட்டாக போனதில்லை. இன்டர்வலுக்கு போனால் கூட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருவேன். படம் முடித்தா லைட்டு போட்டு பேர் போகிற வரைக்குமே ஒன்றுமே இல்லை, இதுக்கு வெறும் பேர் தான் போக போகுது அப்படின்ற அளவுக்கு நான் உட்காந்து கண்ணை சிமிட்டாமல் பார்ப்பேன். இது வரைக்கும் நான் இப்போ தேட்டரில் பார்த்த படங்களில் நான் மிஸ் பண்ண சீனு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படி கூட இருக்காது. முழுவதுமாக உட்காந்து என்ன தான் இருக்குன்னு அந்தளவுக்கு வெறித்தனமாக பார்க்கக்கூடிய நான் பயங்கரமான படம் பார்க்குறதுல ஒரு பைத்தியக்காரன் நான்.
அப்படி இருக்கிற எனக்கு வந்து பேய் படம் பார்த்தா கண்டிப்பாக பயம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த படம் வந்து ஒரு 4-5 இடங்களில் பயம் இருந்தது, வித்தியாசமான ஒரு சில பயம் இருந்தது. அதே சமயம் இதை பார்த்துட்டு நான் கொள்ள நடுங்கி போயிட்டு அச்சுச்சோ அப்படிலாம் இல்லை. ஒரு 4-5 சீனில் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்தது, எனக்கு பயங்கரமாக பயம் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் காமெடியும் ஒரு சில காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதாவது சேசு வந்து ஒரு டார்க் காமெடி மாதிரி இந்த படத்தில் கோவை சரளா கூட ஒன்று பண்ணியிருப்பார். அது ரொம்பவே கனெக்டாக இருந்தது, அவங்க 2 பேருக்கும் அந்த லுக்குக்கும் அவங்களுக்குமே கனெக்டாக இருந்தது. அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரசிக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. பட் யோகி பாபுவும் விடிவியும் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த காமெடிலாம் வந்து கொஞ்சம் மொக்கப்பட்ட மாதிரி ஏதோ காமெடி சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் சுந்தர் சி சார்லாம் வந்து நம்ம அவர் டைரக்ஷன்லலாம் அவர் காமெடியிலலாம் நம்ம அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ பயங்கரமான காமெடி படம்லாம் எடுத்திருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் யோசித்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சீக்வன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் பீப்புள் என்டர்டெயின் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இந்த காமெடியெல்லாம் பார்க்கும்பொழுது. அதனை தொடர்ந்து எனக்கு இன்னொரு காமெடி ஞாபகம் வருது. கிளைமேக்ஸில் வந்து சிம்ரனும் குஷ்பு மேமும் வந்து ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சாமி பாட்டு. இந்த பாட்டுக்கு பின்னாடி கிளைமேக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து சாமிக்கான ஒரு பாட்டு வரும். இது நாங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு, அந்த சாமி பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு ஃபோக் சாங் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். அவங்க ஆடின ஸ்டெப்ஸு அப்படி ஆடிருப்பாங்க, இப்படிலாம் ஆடிருப்பாங்க. என்னடா சாமி பாட்டுக்கு இப்படி ஆடுறாங்க, யாரா கொரியோகிராஃபர்? நான் இன்ன வரைக்கும் ரிசர்ச்சும் பண்ணலை யார் கொரியோகிராஃபர்னு. அந்த பாட்டுக்கும் அவங்க போடுற ஸ்டெப்புக்கும் சம்மந்தமே இருக்காது, ஒரு சாமிக்கு ஆடுற மாதிரியே இருக்காது. இது வேறு ஏதோ ஒரு குத்து சாங் ஆடுற மாதிரி இருக்கும். சிம்ரன் மேம் பயங்கரமாக குத்திருப்பாங்க. ஒரு சாமி பாட்டுக்கு ஆடுறோமே அப்படின்ற அளவு கூட ஒரு ஐடியா இல்லாமல் ஒரு சீனை இது அப்படியே பயங்கரமாக ஒரு டான்ஸ் ஆடியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும், சின்ன ஆர்ட்டு லைட்டு பிடிக்கிறவனுக்கு கூட நம்ம எந்த மாதிரியான படம் எடுக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான், எல்லாரும் அந்த புரிதலோடு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு அவங்களுடைய சின்ன சின்ன அனுபவங்களையும் அதில் போட்டு அவங்களோட சின்ன சின்ன ஒர்க்கையும் நம்ம காட்டி இன்னொன்று படம் வந்து மெருகேறி நல்லாயிருக்கும். இவங்க எனக்கு டேரக்டருக்கு மட்டும் கதை தெரிஞ்சால் போதும், நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய அப்படின்னு யோசித்தோன்னா அது தெரியவே தெரியாது. நம்ம கரெக்டாக சொல்கிறது 100% எல்லாத்தையும் கிடைக்குமானா டவுட்டு தான். ஸோ இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஒரு கொரியை பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு கொரியை பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு கடவுளுக்கு ஒரு சாமிக்கு ஆடுற மாதிரியான டான்ஸே இல்லை. சீரியஸாக அந்த பாட்டு எடுத்து வேறு ஏதாவது பாட்டு போட்டு பாருங்களேன், ஏதாவது மீம் இது கிரியேட்டானா நான் போடுறேன். இதை அந்தளவுக்கு இருந்தது அந்த கொரியோகிராஃபி. அதுக்கப்புறம் படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் போகிற விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் ஓவராலாக கதை என்ன அண்ட் பேய் என்ன பண்ணுச்சு, எப்படி வந்து தமனாவை கொண்டுச்சு, அதை எப்படி சுந்தர்சி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதெல்லாமே ஓரளவு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் ஹாஃபில் பெருசாக கதை நகராது, சும்மா ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாக இருந்தது கம்பேரிவிட்லி ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே விறுவிறுப்பு இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இதுதான் நடக்க போகுது, இதுதான் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்படி தெரிஞ்ச நமக்கு ஆல்ரெடி அரண்மனை 4ஓட பேட்டர்னு தெரியும். கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சாங் இருக்குது, பெரிய கடவுள் நிற்கிறாரு, அதுக்கு முன்னாடி தான் வந்து பேய் அடக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு தெரியும். சுந்தர் சி சார் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பேட்டர்னை மாற்றி வேறு மாதிரி பேயை பிடிக்கிற மாதிரி, வேறு மாதிரி பேயை அழிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வச்சுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சேம் பேட்டர்னே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காமல் இன்னும் கொஞ்சம் நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து வரும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சுந்தர் சி சார் வந்து ஹீஸ் நாட் இது வந்து அவருக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு படம் கிடையாது. இவ்வளோ படம் எடுத்திருக்காரு, அவருடைய அனுபவம் என்ன அப்படிங்கும்போது பீப்புள் ஈஸியாக எங்கே எங்கேஜ் பண்ணலாம், பீப்புளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கலான்னு தெரியும். அந்த பேட்டர்னை மாற்றி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் எடுங்க. 4 பார்ட்டு வந்துருச்சு, திரும்பவும் அதே சேம் பார்ட்டே போடாமல் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த 4 பார்ட்டுக்கும் ஏதாவது ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், அதுவுமே கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தும். அந்த தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரெண்டு இன்னும் மற்ற சினிமாக்களில் பெருசாக வரல, நம்மகிட்ட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னுமே எல்லா டேரக்டருமே கையில் எடுத்து இந்த எல்லா சினிமாவுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்தால் இது இந்த தமிழ் சினிமா ஒரு பெரிய யூனிவர்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை ஒரு என்டர்டெய்னிங்கான படம் தான், எல்லோரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். அண்ட் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா. நன்றி, பாய்.